கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் எனக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி. கேட்கிற யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்க்கு டிவிக்கும் ரூபவதிய ஊழியத்திற்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் என்ன பார்க்க போறோம்னா, கிறிஸ்மஸ், கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். வசனமும் என்ன சொல்லுது? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு தேவதூதன் மேய்ப்பர்கள்ட்ட சொன்னார். இன்னைக்கு நாம் அந்த நற்செய்தியை, அந்த மகிழ்ச்சியின் செய்தியை, கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை, அதில் இருக்கிற மேன்மையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஒரு விசை கண்களை மூடி ஜெபித்து அன்பு அப்பாவின் முகத்தை பார்த்து ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகள் ஆகிய ஜீவ மன்னாவை எங்களுக்கு பிட்டு தாரும். நாங்கள் புசித்து சந்தோஷம் அடைய, வளர்ச்சி அடைய கர்த்தர் நீர் கிருபை தாரும். கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டும் அப்பா. சந்தோஷம் சமாதானம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சி தான் கிறிஸ்துமஸ். அப்போ இதுல என்னன்னா, மத்தேயு 1:18 25 பார்க்கும்போது, மரியாள் என்னும் கன்னிகை யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டு இருந்தாள். யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகைகிட்ட தேவதூதன் வந்து சொல்றான், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும். பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டு இருக்காங்க சொன்னாங்க. உடனே இந்த நியமிக்கப்பட்ட யோசேப்புக்கு இந்த செய்தி தெரியுது, மரியாள் கர்ப்பவதி ஆயிட்டான்னு. யார் தான் ஒத்துக்குவாங்க? உடனே அவன் ரகசியமா, அவளை அவமானப்படுத்த மனசு இல்லாமல் அவளை ரகசியமாக தள்ளிவிட யோசனையாக இருக்கான். அவன் யோசித்தது, அதாவது இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை அறிகிற தகப்பன். உடனே தூதனை அனுப்பி யோசேப்புட்ட சொல்கிறாங்க, நீ மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாத. அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் எந்த தப்பும் செய்யலை, அதனால் நீ அவளை சேர்த்துக்கொள்ளக்கு சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்பு சரின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான். உடனே அவளை அவமானப்படுத்த வேண்டாம், ரகசியமாக தள்ளிவிட யோசனையாக இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. உடனே தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. மனைவி ஆகலை இன்னும், ஆனால் நியமிக்கப்பட்டாலே அதான். நியமிக்கப்பட்ட ஒருத்தரை உறுதி செஞ்ச பிறகு நம்ம தள்ளி விடுறதே தப்பு தான். அப்படி செய்யக்கூடாது. நியமிக்கப்பட்டாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தானே. அவன் உடனே உற்பத்தி ஆகிருக்கிறது பரிசுத்தாவே. இங்கே அதிசயமானவர் தானே அவர். இயேசு அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தா, அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா. இங்கே முதலே ஒரு அதிசயம் நடந்துட்டு, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் கரு உருவாகணும். ஆனால் அதுக்கு முந்தைய பரிசுத்தாவியின் உதவியினால் இவ கர்ப்பவதி ஆனதுனால அதிசயமானவர் அங்கே தோன்றிட்டார், அங்கே வழங்கிற்று. உடனே இயேசுனா பாவத்தை நீக்கி கழுவி பரிசுத்தமாக்குகிற தேவன், இரட்சகர், பாவத்தை நீக்கும் இரட்சகர் நமக்கு பிறக்க போகிறார். அங்கே இரட்சகராய் உதிக்கிறார். இவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஏன் இம்மானுவேல்? நம்மளோட இருக்க வந்தவர், நம்ம கூட இருக்க. இதோ உலகத்தின் முடிவு பெரிதான் சகல நாட்களில் உங்களுடனே கூட இருக்கிறேன்கிறவர் வந்ததுனால அங்கே ஒரு இம்மானுவேல்னு பேர். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். மத்தேயு 1:23, ஏசாயா 4:14, 8:8 இம்மானுவேலே அதன் செட்டைகளின் விரிவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தவர் இயேசு. ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். வெளிச்சம்னா என்ன? ஒரு இருள், ஒரு ரூமில் அறையில் இருள் இருக்குன்னா அதை அங்கே வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா ஒரு லைட்டை வச்சா, ஒரு மெழுகுத்திரி பற்ற வச்சா கூட இருள் ஓடிடும். லைட்டை போட்டோன்னா இருள் ஓடிடும். இருளை போன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ இருளில் இருக்கிற மக்கள் பெரிய வெளிச்சமாகிய இயேசுவை கண்டதுன்னு இருள் விலகிறோம். அங்கே ஏசாயா 9 சொல்லியிருக்கோம், இருளில் இருக்கிற அதிசயமானவர் பெரிய வெளிச்சமாகிய இயேசுவை அவங்க பார்க்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, நற்செய்தி அறிவிக்கிறேன் மேய்ப்பர்களுக்கு, சாஸ்திரிகளுக்கு. இப்போ மகிழ்ச்சி அடைகிறாங்க. மகிழ்ச்சி, சமாதானமும் துக்கமும் இருக்கிற இடத்துல மகிழ்ச்சி இருக்காது. சமாதானமாக இருந்தால் தான் மகிழ்ச்சி. துக்கமாக இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியே இருக்காது. நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நற்செய்தி அறிவிக்கிறவங்க யாருக்கு வந்தா? மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள். இது ஏரோது அவன் அரண்மனையில் போய் கேட்காங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு கேட்டோன்னா, இவன் ராஜா, இவன் யூதருடைய ராஜா தான் ஏரோது. அவனுக்கு கலக்கம், நமக்கு தெரியாம இன்னொரு ராஜா இங்கே பிறந்திருக்காராம என்னன்னு. உடனே சாஸ்திரிகள்கிட்ட
வஞ்சகமாக சொல்கிறான். நீங்கள் போய் அவரை கண்டு பணிந்துக்கிட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானும் அவரை போய் பணிந்து கொள்ளணும்னு. ஆனால் சாஸ்திரிகள்கிட்ட தேவனால் எச்சரிப்பு பெற்று நீங்கள் அவன்கிட்ட போக வேண்டாம், வேறு வழியாக போங்க, பார்த்துட்டு பிள்ளைய பணிந்து கொண்டுட்டு வேறு வழியாக போங்க, அவன்கிட்ட போகக்கூடாதுன்னு. அவங்க வேறு வழியாக போயிட்டாங்கன்னு சொன்னோன்னே இந்த ஏறுவதுக்கு கலக்கம் வந்துட்டு, ஆகா நம்ம சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டு போயிட்டோமே. உடனே என்ன பண்ணுறாரு, இந்த எங்கே பிறந்திருக்காருன்னு விசாரிக்காங்க. யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். உடனே அந்த பிறந்த நாட்களை கணக்கு பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்யுங்கன்னு சொல்லி. உடனே எல்லா பிள்ளைகளையும் அங்கே கொலை செஞ்சால் என்ன நடக்கும்? ஒரே அழுகையும் கூக்குரலும் ராமாவிலே கேட்கப்படுது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுது ராமாவிலே. எரேமியா 31:15, மத்தேயு 2:17. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள். குழந்தை பச்சை குழந்தைய கொன்றாங்க பாரு, அநியாயம். பாவம் அறியாத பிள்ளைகள் அநியாயமாக என்ன செய்யப்படுது, செத்து போகுது. அப்போ தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அதில் என்ன செய்யுது, அந்த சம்பவம் அங்கே நடக்கு. சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது நட்சத்திரம் அதற்கு வழிகாட்டுச்சு. அந்த நட்சத்திரத்தை வழிகாட்டின போது இந்த சாஸ்திரிகள் என்ன செய்கிறாங்க, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைகிறாங்க. எருசலேம் நகரத்தார் கலங்குறாங்க. ஒரு கூட்டம் கலக்கம், பிசாசுக்கு கலக்கம் தான் இருக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம். சாஸ்திரிகள் குழந்தைய பார்த்துட்டு மரியாளையும் குழந்தையையும் பொன் வெள்ளி தூபவர்க்கம் வெள்ளை போலத்தெல்லாம் வச்சு காணிக்கையாக வச்சு என்ன செய்கிறாங்க, பணிந்து கொள்கிறாங்க. ஓசியா தீர்க்கதரிசி 11:1 போட்டிருக்கு, ஏரோதின் மரண பரியந்தம் இயேசுவானவர் எகிப்தில் போய் இருக்க சொல்லிட்டாரு. ஏன்னா பிள்ளைய கொலை செய்ய தேடுறான், அதனால் நீங்கள் எகிப்தில் போய் இருங்க. நான் எகிப்தில் இருந்து சாஸ்திரிகள் அவரை குழந்தைய பார்த்துட்டு வேறு வழியாக போயிட்டாங்க. பெத்லகேம் எல்லைக்குட்பட்ட எல்லா இடத்துலையும் 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்கிறான். இம்மானுவேல் நம்மோடு இருக்க பிறந்தவர், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலேயே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக என்று சொல்லி தேவனை துதிக்காது. அப்போ நமக்கு என்ன நடக்குன்னா, இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கும்போது சமாதானம், பிரியம், ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். இயேசு பாலனை பார்க்க வந்த சாஸ்திரிகள் வழி தெரியாம தானே பெத்லகேம் ஏரோதராவுடைய அரண்மனைக்குள்ள போனாங்க. வழிகாட்டுற நட்சத்திரத்தை பார்த்த பிறகு நட்சத்திரம் அவங்க இருந்த இடத்துல கொண்டு கரெக்டாக, பிள்ளை இருந்த இடத்துல கரெக்டாக வழிகாட்டி கொண்டு நிப்பாட்டுச்சு. அவங்க மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த சந்தோஷம் அடைந்தார்கள் கூட போடலை, மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, மேய்ப்பர்கள் அந்த நாளில் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்களுடைய மந்தைகளை காவல் காத்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்டையும் கர்த்தர் சொல்கிறாரு, மகிமை பிரகாசிக்கு. தேவ மகிமை பிரகாசித்தோன்னு அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. தேவதூதன் மேய்ப்பர்களை பார்த்து பயப்படாதிருங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி தான் உங்களுக்கு அறிவிக்க வந்திருக்கேன். அப்படி என்ன நற்செய்தி? பிள்ளை பிறந்துட்டு, உங்கள் பாடுகளை உங்கள் பாவங்களை நீக்கிறவர், உங்கள் வியாதியை மாற்றுறவர், மரித்தவனை எழுப்புகிறவர், சமாதானம் சந்தோஷத்தை அளிக்கிறவர் உங்களுக்கு பிறந்துட்டார். அந்த சந்தோஷ செய்தியை போய் நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் அப்படியே போய் சொல்கிறாங்க. மேய்ப்பர்கள் ஆடு மேய்க்கிறவங்க, ஆடு மேய்க்கிறவங்களுக்கு என்ன ஞானம் இருக்கும்? ஒன்றும் இல்லை, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே போய் சொல்கிறாங்க. அப்போ தான் 7 பிசாசு ஓட்டுன மரியாள் சந்தோஷப்படுறா. அப்புறம் ஆயக்காரன் சகைவை கர்த்தர் ரட்சிப்புகளை வழிநடத்த போகிறாருங்கிற செய்தியே அங்கே என்ன செய்யப்படுது, முன்னறிவிக்கப்படுகிறது. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஆயக்காரனுக்கு, குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுக்கிறவர் பிறந்திருக்கிறார். அடுத்தது மீனவர்கள், மனுஷரை பிடிக்கிறவர்களாம் மாத்துறாரு. பேதுரு, யாக்கோபு, அந்திரேயா, யோவான், இப்படிப்பட்ட சீஷர்களெல்லாம் அவர் அழைச்சி, நான் உங்களை மீனை பிடிக்கிறவங்கள நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்கிறார். லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. வியாதியாக இருந்தவனை மறிச்சிட்டானே, இவனை எவ்வளவா நேசிச்சாரு, இவனை வந்து எழுப்பியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கர்த்தர் 4 நாள் கழித்து தேவ மகிமை வெளிப்படும்படி லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்கிறாரு. வல்லமை உள்ள சத்தம் பெறப்படுது, அவன் உயிரோடு எழும்பி வரான். அப்போ ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ கர்த்தர் ஆச்சரியப்படும்படியான அற்புதர் பிறந்தாருன்னு பார்க்கோம். அதே மாதிரி பார்க்கும்போது ஒவ்வொரு காரியம், சமாரியா ஸ்திரீ பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ரட்சகர் என்பது அவருடைய நாமம், ரட்சிக்க வந்தவர் அவர் தான். அப்போ பாருங்க, உலகம் பாவின்னு தள்ளுறவங்களை கர்த்தர் அணைத்து கொள்கிறார். யாரையும் புறம்பே தள்ளாது. நான் யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை.
என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ள மாட்டேன்னாரு. சும்மா சொல்லலை. மனுஷன்லாம் இன்னைக்கு சொல்லிடுவான், ஏதாவது சும்மா ரீல் அவுத்து விட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஆனா தேவன் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றுற கர்த்தர். ஆனா சமாரியா ஸ்திரீ என்ன சொன்னாங்க, இவ வெறும் மோசமானவா, 4-5 புருஷன் கூட வாழ்றா அப்படின்ட்டு. ஆனா கர்த்தர் அவட்ட பேசுறாரு. இயேசு சமாரியா ஸ்திரீட்ட ஒரு கிணத்தண்டையில, யாக்கோபின் கிணத்தண்டையில அவ மத்தியான வேளையில தண்ணி எடுக்க வர போறா. எல்லாரும் வர்ற நேரம் வராம தனியா வரா. ஏன்னா அவ ஒதுக்கப்பட்டிருக்கிறா. ஒதுக்கப்பட்டவரை சேர்த்து கொள்ளும் தேவனா அவட்ட சொல்லிட்டு இருக்காரு. நான் இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனா நான் குடிக்கிற தண்ணீரை, தருகிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. உடனே சமாரியா ஸ்திரீ சொல்றா, நீர் யூதனா இருக்க, சமாரியா ஸ்திரீயாகிய என்கிட்ட நீர் எப்படி தாகத்துக்கு தான் கேட்கலாம் அப்படின்னு. நீ நான் உன்கிட்ட பேசுறது யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீயே அவர்கிட்ட கேட்டிருப்ப. அவர் உனக்கு நல்ல ஜீவ தண்ணீரை என்ன செஞ்சிருப்பார், கொடுத்துருப்பாரு. உனக்கு அது தெரியலை. யாரு உன்கிட்ட பேசுகிறவர் யாருன்னு தெரில. உடனே அப்புறம் சொன்னார், ஏசாமி சொன்னார், நீ போய் உன் புருஷனை இங்கே கூட்டிட்டு வா அப்படின்னு. உடனே அவள் இயேசு முன்னால் மறைக்க முடியாமல் அவள் எல்லாம் உள்ளதை சொல்லிடுறா. உடனே இப்போ இருக்கிறது உனக்கு புருஷன் இல்லை, நீ 5 புருஷனோட வாழ்ந்த, இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறவனு அது உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு. உடனே இவளுக்கு இருதயம் குத்தப்பட்டு சொல்கிறா, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, என் வாழ்க்கையெல்லாம் ஒருத்தர் சொன்னார், என் வாழ்க்கையை அப்படியே சொல்லிட்டாரு, புட்டு புட்டு வச்சுட்டாரு, அவர் மேசியாவான்னு பாருங்கன்னு கிணத்தண்டையிலே வச்சுட்டு சமாரியாவுக்குள்ள ஓடி போய் ஆண்டவருடைய வல்லமையை சொல்றா. ஒருவர் நான் செஞ்ச எல்லாத்தையும் எனக்கு சொல்லிட்டாரு, அவர் தான் கிறிஸ்துவோன்னு பார்க்கவாங்க. அப்புறம் 2 நாள் சமாரியரோட தங்குறாரு. அப்போ அவங்களும் ரசிக்கப்படணும், சமாரியரும் ரசிக்கப்படணும், எல்லாரும் ரசிக்கப்படாத நான் வந்திருக்கேன், ஒரு கூட்ட ஜனத்துக்கு மட்டும் நான் வரலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்காங்க. அதே மாதிரி சமாரியர் மட்டும் இல்லை, எல்லா ஜனத்துக்கும், எல்லா ஜாதி ஜனத்துக்கும் குஷ்டரோகிகள் 10 பேர் வந்தாங்க. அந்த 10 குஷ்டரோகிகளையும் ஆண்டவர் சுகமாக்குனாரு. அப்போ ஒருத்தர் மட்டும்தான் நன்றி செலுத்த வந்தான். கத்த சொன்னாரு, சுகமானவங்க 10 பேர் அல்லவா, இந்த நன்றி செலுத்த இந்த அந்நியனே ஒழிய வேற ஒருவரும் வரலையே. இப்போ அந்நியன் தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வர்றான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பசி உள்ளவர்களை திருப்திப்படுத்தி அனுப்புகிற கத்தர். பசியோட யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் தான் மன்னா, நான் தான் ஜீவாப்பன்னு சொல்லிட்டு ஒரு பையன் சாப்பிட்ற 5 அப்பம் 2 மீன் 5000 புருஷர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் திருப்தியா புசிச்சு மீதியான கூடையில துணிக்கைகளை பொறுக்கி வச்சு பத்திரப்படுத்துகிற அடவர் நம்முடைய தேவன். யாருக்கும் குறைவு கிடையாது. நிறைவாக்குகிற, குறைவை நிறைவாக்கி மகிமைப்படும் தேவன். இருளில் வாழும் ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டவர். கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்ட போது அந்த ருசியுள்ள ஒரு திராட்சரசத்தை உருவாக்கி கொடுத்து அதில் மகிமைப்பட்ட தேவன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் அதை மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன் இருக்கார். பிலிப்பியர்ல சொல்லப்படுது, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதனால என்ன குறைவு இருந்தாலும் வாழ்க்கையில நீங்க மடிந்து போகாதங்க, மனம் சோர்வடைய வேண்டாம். சோர்வை நீக்குகிற கர்த்தர் நம்ம கூட தான் இருக்காரு, இம்மானுவேலராக இருக்காரு. தயவு செய்து, ஆண்டவர் எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு தேற்றுறதுக்கு ஆள் இல்லையே, என்னை போஷிக்க ஆள் இல்லையே, என்னை பராமரிக்க ஆள் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, உலகத்தையே உண்டாக்கின உன்னதர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. நமக்கு வேண்டியவைகளை அத்தனை அருளுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவர் நம்ம கூட இருக்கிறாரு. கல்யாண வீட்டில் மட்டும் திராட்சரசம் குறைவுபடலை இல்லை, இன்னைக்கு வாழ்க்கையில என்ன குறைவு இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி இருக்கே, நான் பரீட்சை எழுதுனா பாஸாவே ஆக மாட்டேங்கனே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு வேலையே கிடைக்கலையே, எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்க. ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது பெற்றுக்கொள்வீர்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லியிருக்கார். விசுவாசத்தோட. 2வது இன்னொன்று என்னன்னா, இயேசுவிட்ட நேசிக்க பழகுங்க, இயேசுவை நேசிக்க பழகுங்க, இயேசுவிட்ட அன்பு கூற பழகுங்க. அவர் நம்மகிட்ட அன்பு கூறுது, முந்தி அவரோட நம்மிடத்துல அன்பு கூர்ந்துட்டாரு. நாம தான் அன்பு கூற கடனாளிகளா இருக்கோம். அதனால தேவன் தம்முடைய ஒரே பிறன குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16 சொல்லியிருக்கு. அவர் நம்ம மேல எவ்வளவா இல்லை, இவ்வளவா, எவ்வளவோ பெரிய அன்பு. அவரை நம்மளை மீட்க பிறந்தவர், நம்ம குறைவை நீக்க பிறந்தவர், நம்ம தேவைகளை சந்திக்க பிறந்தவர், நமக்கு சமாதான அருள பிறந்தவர். அதை நீங்க அறிக்கையிடுங்க. உங்க வாழ்க்கையில 1000 குறைவு இருந்தாலும் கோடா கோடி நிறைவை தந்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். அதனால உங்க வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி பார்த்து உங்க முகம் பிரகாசம் அடையட்டும், அடையும்.
எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. அவரை நோக்கி பார்த்த எவரும் கெட்டு போனதில்லை, வெட்கப்பட்டு போனதே இல்லை. அதனால அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் தான் வார்த்தை சொல்லுது. வார்த்தையை விசுவாசிங்க, ஆண்டவரை நேசிங்க, ஆண்டவர் மேல அதிகமான அன்பு செலுத்துங்க. அன்பு செலுத்தப்பட வேண்டியவர் ஒருத்தர் தான். உலகத்தை உண்டாக்கின உன்னதர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆனால் அவரை நேசிப்போம், அவரை பற்றி கொள்வோம், அவருடைய வார்த்தைகளை தினம் வாசிப்போம். வேதம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நம்முடைய வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு கற்றுத்தாரோம். வார்த்தையாகிய தேவன் இயேசுதான். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு அடுத்த ஒரே பேரானவருடைய மகிமையாகவே இருந்தது. யோவான் 1 வாசித்து பாருங்க, போட்டிருக்கு. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ தேவனை எங்க தேடணும்? நம்ம இருதயத்துல அவர் வாசம் பண்ணணும். நம்ம கூட அதான் கூட இருந்து நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அவர் நம்மளை அரவணைக்கிற தேவனாய், தாயிலும் மேலாய் அன்பு செலுத்துகிற தேவனாய், தகப்பனிலும் மேலாய் தூக்கி சுமக்கிற தேவனாய், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிற தகப்பனாய், ஜீவ அப்பமாய், ஜீவ தாகம் தீர்க்கும் தண்ணீராய், அனைத்திலும் நமக்கு நன்மையானவைகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நாம புதிய ஒரு வாழ்க்கையில ஆண்டவர் என் வாழ்க்கையில என்னெல்லாம் அற்புதம் செஞ்சிருக்கார், எவ்வளவு சமாதானம் தந்திருக்கிறார். இந்த சமாதானத்தை அடுத்தவங்களும் என் வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, உங்க வாழ்க்கையிலும் செய்வாரு. அவரை விட்டுறாதீங்க. மாயையான உலகம், மாயையான நிழல், பிம்பம், அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க. கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்க, அவர் உங்களை பற்றி கொள்வார்னு சொல்லிட்டு நீங்க கர்த்தரை உறுதியா பிடிங்க, அவர் உங்களை உறுதியா பற்றி கொள்வார். அவருடைய நல்ல நாம மாத்திரம் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்களை என்னையும் அவருடைய நாமத்தை துதிக்கும் துதியை பாடும்படியாக தான் நம்ம கர்த்தர் நியமித்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்போ பிறந்த இயேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சி நாம அனுபவிக்கும் போதுதான் அது பரிபூர்ணம் அடையும், அதான் முழுமை பெறும். யாருக்காகவோ பிறந்தாரு அப்படிங்கிறது இல்லை, எனக்காக கிறிஸ்து பிறந்தார், என் பாவத்தை நீக்க பிறந்தாரு, என்ன ஆசீர்வதிக்க பிறந்தாரு, எனக்கு வேண்டியவை தரதான் பிறந்திருக்காருன்னு நம்ம கிறிஸ்துவை நம்மளோட வச்சுக்கிட்டும் போது அது பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தரும். அதில் சந்தேகமே இல்லை. என் குஷ்டரோகியை சுகப்படுத்தினவர், சமாரியா ஸ்திரியை ரட்சித்தவர், சகைவுக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துன்னு சொன்னவர். இந்த நாளில் நம்ம தெருவில் இருக்கிற அனைத்து வீடுகளுக்குள்ளும் கிறிஸ்து பிறக்கணும். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்மோடு இருக்கிறார் நிச்சயம் நமக்குள்ள வரணும். இந்த ஆனந்த சந்தோஷத்தை நம்ம அனைவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கத கர்த்தர் இந்த நாளிலும் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கர்த்தாவே அநேகர் கேட்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டுமாப்பா. கிறிஸ்துவை பிறப்பின் நன்மையை நாங்கள் பெற்றது மாத்திரம் போதாது ராஜா, அநேகர் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டும், நன்மை கிருபை தொடரப்படும், நீடித்த நாட்களால் திருப்தியாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.